நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.
महादेवाय नमः ओम महारुद्रादेवाय नमः ओम भीमाय देवाय नमः ओम महादेवाय नमः एकामो शिवाय नमः कामाक्षिकाय नमः अष्टपुष्पम् अष्टार्घ्यं समर्पयामि ओम हरिः ओम अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमृत्युजम् होतारं रत्नधातमम् हरिः ओम ईशेत्पोज्येत्वा वाजवस्तोपदिवोवत्सविता प्रार्पयतु ज्येष्ठतमाय कर्मणे हरिः ओम अग्नाय हि वीतये गृहाणो हव्यनातये निहोदादत्सि बर्हिति आह ओः राजाः नमत्वा तस्य रुद्रा ओः रोदसीयोः अग्निं पुरातनयित्रोरचिन्तात् हिरण्य रूपम आवतारां सकाहन्नोत् ॐ सन्नो देवीरविट्टज आपो भवन्तु पीतयेः संयोरविस्रवन्तु नः अदादर्शपूर्णमासो व्याहाज्यास्यामः प्रातरग्निहोत्रं हुत्वा अन्यमाहवनीयं प्रणीय अग्नेरण्वा ददाति नगरत्योर्नमग्निं प्रणयति आद्यं पुरुषमीशानं पुरुहूतं पुरस्कृतं परमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तं सनातनम् स्वस्तित् प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः सोमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु हे भगवतः अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डगौरी ब्रह्माण्डनायकस्य पञ्चकृत्यकारणसम्पन्नस्य अकार मकार उकार ओंकार प्रणवाकार प्रणवार्थधारस्य प्रणदात्मिकरस्य रक्षस्य परमेश्वरस्य श्री कामाक्षम्बिकासनाथ एकाम्बरनाथ परमेश्वरस्य महागणपतेः सुब्रह्मण्येश्वर स्वामिनः चण्डेश्वर स्वामिनः आलय मूर्तीनां च निग्रह अनुग्रह चैतन्यार्थं लोकक्षेमार्थं ग्रामाभिनगरावुद्धर्थं भूयादि भवन्तो महान्तो अनुगृह्णन्तु एतस्मिन् अलर्टीयमान वर्षे वर्षर्टीयमान ब्रह्मोत्सवाख्य तृतीय दिन सायं दिनाख्य पूजाञ्च भूयादि भवन्तो महान्तो अनुगृह्णन्तु एतेषां यजमानवर्गाणां निर्वागतॄणां धनोपकारीणां धान्योपकारीणां वचोपकारीणां सर्वेषां भक्तमहात्मा क्षेमा सिद्धिपदो भूयादि भवन्तो महान्तो अनुगृह्णन्तु यजमानस्य व्यापार उद्योग लाभसिद्धिश्च भूयादि भवन्तो महान्तो अनुगृह्णन्तु लग्नापेक्षया आदित्य गतदेवताः अनुकूल्यं भूयादि भवन्तो महान्तो अनुगृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समर्थन् मङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिसिद्धिरस्तु शिवादृक्षं बलं तुल्यं बलं திருவாக்கும் செய்கருமும் கைகோட்டும் செஞ்ச பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோடும் ஆதேவத்தானே ஆதலால் மூக்குவருதம் கை முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாகாய் ஒருகுங்கவரும் புவியும் பரமும் குருகுங்கவர் எண்குண பஞ்சரனே கற்றவர் விழுங்கும் கற்பகக்கரியே கரையிலார் கருணைமான் கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவம்புறங்கள் செற்றவம் சிவனையே திருவீழி விடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளோம் குளிர எங்கண்கள் குளிர்ந்தனவே ஆதித்தன் அம்புனி அங்கி குபேரன் அமரர்தம் கோவன் போதிப்பிரமன் புராரி புராரி பொதியமுனி காதிப் பொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் கையலையே அண்டபிரானும் தொண்டரவர் கதிபராட்சி அனைத்தும் நாம் உண்டகலம் உடுப்பனவும் சூடுமனவும் உமக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோ
புற்றவர் புற்றட முடி தொண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூடினாரே நம பார்வதி பதையே ஹர மகாதேவா ஜெய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி காமமகற்றிய தூயனடி சிவகாம சோதரி ஜெயனடி காமமகற்றிய தூயனடி சிவகாம சோதரி ஜெயனடி காமனை மோட்சமாயனடி மணி மன்றென்னும் ஞான ஆகாயனடி காமனை மோட்சமாயனடி மணி மன்றென்னும் ஞான ஆகாயனடி சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா ஆனந்த தாண்டவ ராஜனடி நம்மை ஆட்கொண்ட கொடிய நேசனடி ஆனந்த தாண்டவ ராஜனடி நம்மை ஆட்கொண்ட கொடிய நேசனடி ஆனந்த மாமலை மங்கை மகிழ்வடி வாழநடி மணவாழனடி ஆனந்த மாமலை மங்கை மகிழ்வடி வாழநடி மணவாழனடி சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா கல்லை கனி விட்டும் சித்தனடி முடி கங்கை கருளிய கத்தனடி கல்லை கனி விட்டும் சித்தனடி முடி கங்கை கருளிய கத்தனடி இல்லை சிதம்பர சித்தனடி தேவ சிங்கமணி முய தங்கமணி இல்லை சிதம்பர சித்தனடி தேவ சிங்கமணி முய தங்கமணி சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா பெண்ணொரு பார்வைக்க மக்களடி சிறு பிள்ளைக்கனி கொண்ட சித்தனடி பெண்ணொரு பார்வைக்க மக்களடி சிறு பிள்ளைக்கனி கொண்ட சித்தனடி நன்னி நமக்கரும் நல்ல நடி மிக நல்ல நடி எல்லாம் நல்ல நடி நன்னி நமக்கரும் நல்ல நடி மிக நல்ல நடி எல்லாம் நல்ல நடி சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா அம்பலம் தாடல் செய்ய நடி அம்பர் அங்கு கேடி வரும் கைய நடி அம்பலம் தாடல் செய்ய நடி அம்பர் அங்கு கேடி வரும் கைய நடி தும்பை மொழி கணி தூய நடி சுய ஜோதியடி பரன் ஜோதியடி தும்பை மொழி கணி தூய நடி சுய ஜோதியடி பரன் ஜோதியடி சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா ஏகாவனாருக்கு பிரியமாகிய அம்சானந்தி ராகவராய ஆதிதான பிரியே ஆதிதான அவதாரஜாம் सूर्यसमापाये पासाङ्कुशधराय बोम्म बोम्मतां तय्य तय्य नगदिन भजन करे बोम्म बोम्मतां तय्य तय्य नगदिन भजन करे उदनिक नगदिन कितां कितां बोम्बै तै गणपति नाम सदा उदनिक नगदिन कितां
गणप गणेश्वर सर्वजन प्रिय सिद्धिपते जय बुद्धिपते बम बम ताम तय्य तय्य नक दिनक नक दिन भजन करे उदरिक नक दिन दिताम दिताम ओम तय तय गणपति नाम सदा कलिमलनाथ नगो श्रुति नामक पुण्य बल प्रद भूमितले दशवदनान्वित पूज्य महेश्वर लिंग निदान सुलभ यशो पुरहर लिंग समुद्धर नक्षत्र रावण दर्शन हृष्टमते गणप गणेश्वर सर्वजन प्रिय सिद्धिपते जय बुद्धिपते बम बम ताम तय्य तय्य नक दिनक नक दिन भजन करे उदनिक नक दिन दिताम दिताम ओम तय तय गणपति नाम सदा अरुण नमो मुग मध्यदर स्थित वल्लभयासुत दिव्यतनो सरसृणि पाद सरास विभूषित पाणि चतुष्टय शोभितनो पुरहर विजेन्द्र वर्जित पादभयोनुगदेहि शुभौ गणप गणेश्वर सर्वजन प्रिय सिद्धिपते जय बुद्धिपते बम बम ताम तय्य तय्य नक दिनक नक दिन भजन करे उदनिक नक दिन दिताम दिताम ओम तय तय गणपति नाम सदा अवरु बाधु में गरम बाजती धिम 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 मृदंगा अवरु बासु गए गरम बाजती धिम 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 मृदंगा पुकारी बाज के बिनारी के नरी अवरु बासु गए मुग सिंगा पुकारी बाज के बिनारी के नरी अवरु बासु गए मुग सिंगा सुर सुर गणपति सुंदर गे ऋषि गणपति यज्ञ समान भव भव गणपति पद्म शरीरम जय जय गणपति दिव्य नमस्ते कैतल निर्गणि अप्पमोर बलुरि गंभीर गरि मुग नडिपेरी कंटिगु बडिय भगवती रोय भव कल्पनि कडिते मो पद्म मदिय मुगैतिनु मर मगन मोरुदिन गुय मदयानि अत्तड़ बलिरने उत्तमि पुदल वनै मट्ट बिमल कोडु पडिवेने முத்தமிழனை வினை முற்படுகிறதனை முற்பட எழுதிய முதல் போலே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிநீரா அத்துயரது கொடு சொப்பிரமணி படு அப்புட மதனினை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கட மணமருள் பெருமாளே பொம்ம பொம்ம தாம் தைய தைய நகரி நகரி भजन करे उदरिक नक दिन दिताम दिताम ओम तय तय गणपति नाम सदा ओम तय तय गणपति नाम सदा ओम तय तय गणपति नाम सदा सिद्धि बुद्धि विनायकने सिंगार गणपतिये मुक्तिदरुम முதல்வனே மூஷிக வாகனனே காரியங்கள் தொடங்கையிலே கை கொடுக்கும் தெய்வமே ஆயிரம் வெற்றிகள் அள்ளி நீ தந்திடுவாய் வான்முகில் மணாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசைக குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் நோக்குக உத்தமோ நெல்லி மல்குக மேன்மைகள் சைவ நீதி விளக்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எல்லாம் வல்ல காமாட்சி அம்பிகை உள்துறை ஏகாம்பரநாத பெருமான் கையில் பரிபூர்ணமான கிருப்பையினாலே ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மோற்சவ வைபவத்திலே இன்றைய தினம் பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான வைபவம். சிவாலயங்களில் இந்த பஞ்சமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வழிபாட்டு முறைமை. ஒரு சிவாலயத்தில் இந்த 5 தேவதைகளும் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார். விநாயக பெருமான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர். அடுத்ததாக முருகப்பெருமான் வள்ளி தேவஸ்தானசமேத சுப்பிரமணியேஸ்வரராக இருக்கக்கூடிய கந்தக்கடவுள். அடுத்ததாக நடுநாயகமாக சோமாஸ்கந்தர் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். தமிழ்ல சச்சிதானந்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை 3 பாகங்களா பிரிக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் என்பது. சத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எப்போதும் நிலையானது. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு காலத்துல அழிஞ்சிருக்கும்.
தோன்றக்கூடிய எல்லாமே ஒரு காலத்தில் நிச்சயமாக அழியும், அதாவது இறைவனுக்குள்ளே சென்று ஒடுங்கும். எப்போதுமே ஆதியும் அந்தமும் இல்லாதவராக பிறப்பிலியாக பிறப்பருக்கும் பெய்யவன் என்று மாணிக்கவாசகர் தோற்றுவித்த விதத்திலே அனாதி காலமும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று எதுன்னா அது சிவம்தான். ஆகையினால் அது நிலையான பொருள்கிற அடிப்படையில சத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக சுவாமி இருக்கிறார். சித்துன்னா பேரறிவு. அதாவது ஒரு விளக்கு கிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு அசுத்தமும் போக முடியும். எதுவா இருந்தாலும் அந்த நெருப்பு எரிச்சும். அதுபோல இறைவன் ஞான நெருப்பாக இருக்கிறான். அதுல அஞ்ஞானமே கிடையாது. அதில் எல்லாம் அடங்கிய ஒரு பேரறிவினுடைய வடிவமாக சுவாமி. ஆகவே எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய சத்தாகவும் பேரறிவு வடிவமாகி சித்தாகவும் இருக்கிறார். இந்த ரெண்டும் இருந்தெடுத்துனா, அதாவது நமக்கு எப்பயுமே என்ன பயம், சச்சோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, இதை பண்ணா ஏதாவது ஆயிடுமோ, அதை பண்ணா ஏதாவது ஆயிடுமோ. எதுவுமே ஆகாதுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இது நமக்கு தெரியுமா, அது நமக்கு தெரியாதா, அதுல ஒரு பயம் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்ப இறைவன் சத்தாகவும் சித்தாகவும் இருப்பதாலே ஆனந்தமானவனாகவும் இருக்கிறான். எப்போதுமே மகிழ்ச்சி தான். சுவாமிக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது. அப்போ இதுல சத்துங்கிற சிவம், சித்துங்கிற பேரெடுக்கு வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாள், அந்த இரண்டினுடைய விளைவாக இருக்கக்கூடிய ஆனந்தமயமான முருகர்கள், இந்த மூன்றும் சேர்ந்தவராக ச உமா ஸ்கந்தர், உமையும் ஸ்கந்தனும் உடனிருக்க காட்சி தருபவர் இந்த சுவாமிக்கு பெயர். இவர்தான் சிவஸ்வரூபமாக எல்லா சிவாலயத்திலையும் மூலாலயத்தினுடைய சுவாமியின் பிரதிநிதியாக வெளிவந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவர். இறைவன் எப்போதும் நிலைத்திருப்பவர். அதற்குள்ள உலகம் ஒடுங்கும் பிறகும். இந்த தோற்றம் ஒடுக்கத்தை பத்திலாம் இன்னைக்கு அட்டாமிக் தியரி, குளோபல் தியரின்னு உலகத்தில் பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி அப்படி உலகம் ஒடுங்குவதையும் மீண்டும் பிறப்பதையும் இன்னைக்கு உறுதி பண்ணி இருக்கிறாங்க. எப்போதும் நம்முடைய ஞான நூல்கள் சொன்ன விஷயங்கள், ஆகமங்கள் சொன்ன விஷயங்களை இன்றைக்கு அறிவியல் உலகம் ஆமாமா உண்மைதான் அப்படித்தான் நடக்குதுன்னு வருவார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒடுங்கிய பிறகு இறைவனுக்குள்ளே இருந்து ஆற்றல் வடிவமாக வெளிப்படுகிறது. ஆற்றலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சக்தி. அப்படி இறைவனுடைய ஆற்றல் வடிவமாக இருக்கக்கூடிய வீர சக்தி தான் தனி அம்பாளாக காட்சி கொடுக்கிறார். இங்கே ஒரு அம்பாள் இருக்கேன்னா இது சுவாமியோட சேர்ந்தது. அது சுவாமி செயல் புரியும் போது அதற்குள்ளே இருந்து வெளிப்பட்டு தனித்து இருக்கிற இறைவனுடைய வீர ஆற்றல். அடுத்ததா இருக்கக்கூடியவர் ரொம்ப முக்கியமானவர், சண்டேஸ்வரர். அவருடைய பதவிக்கு பெயர். இந்த கலியுகத்துல விசாரசர்ங்கிற ஒரு அடியவர் தான் சண்டேஸ்வர பதவி பெற்று அந்த இடத்துல இருக்கிறார். அவர் தான் சிவாலயத்தினுடைய அதிகாரி. இந்த பிரம்மோற்சவத்தையே அவரை முன்னிட்டு தான் நம்ம செய்யறோம். தலைவன் எப்போன்னா முன்னாடி போய் நிற்க மாட்டான். நான் எப்பயும் எல்லாரையும் முன்ன நிறுத்திட்டு விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பின்னாடி இருந்து கவனிப்பார். இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாட்டுல கூட பாத்தீங்கன்னா விநாயகர் முழுமுதல் கடவுளா முன்னாடி போவார், அடுத்து கந்த கடவுள் ஆற்றல் வடிவமானவர் அடுத்து போவார், சுவாமி அம்பாள், அதுக்கப்புறமா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்துட்டு கைகூப்பி நான் தான் நடத்துறேன்ற கர்வமும் கிடையாது. சிவசிவான்னு சிவசிந்தனையோடு எப்போதும் கைகூப்பி அஞ்சலி வடிவமாக காட்சி கொடுத்து அந்த சண்டேஸ்வர பெருமான் தலைவனுக்குண்டான அடையாளத்தோடு இந்த சிவாலயத்துடைய அதிகாரியா பின்பற்றி போவார். இன்றைய தினம் விநாயகர் மூஷிக வாகனத்திலே திருவலம் வரப்போகிறார். முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே, சுவாமி ரிஷப வாகனத்திலே, அம்பாள் அன்னபக்ஷி வாகனத்திலேயும், சுவாமியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சண்டேஸ்வர பெருமான் ரிஷப வாகனத்திலேயும் இன்றைக்கு வீதி வர வரப்போறாங்க. காண்பதற்கரிய இந்த காட்சியை எல்லோரும் பக்திபூர்வமாக கண்டு தரிசித்து எல்லாம் வல்ல ஏகாம்பரநாத பெருமானுடைய அருளாசி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.
நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.